Decode the world unfiltered. இந்தியா பாகிஸ்தானை போலவே எல்லைக்காக மோதிக்கொள்ளும் இரண்டு நாடுகள் கம்போடியாவும் தாய்லாந்தும். இருநாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய 86 கிராமங்களை சார்ந்த சுமார் 40,000 தாய்லாந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. இந்தியா பாகிஸ்தானை போலவே எல்லைக்காக மோதிக்கொள்ளும் இரண்டு நாடுகள் கம்போடியாவும் தாய்லாந்தும். இரு நாடுகளுக்கும் இடையேயான நீண்டகால பகையை எண்ணெய் ஊற்றி எரிய விட்டிருக்கிறது சமீபத்திய நிகழ்வு ஒன்று. தாய்லாந்து கம்போடியா எல்லைங்கிறது 817 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. வடகிழக்கில் லாவோஸுடனான எமரால்டு முக்கோண புள்ளியில் தொடங்கி தெற்கில் தாய்லாந்து வளைகுடா வரைக்கும் முடிவடைகிற ஒரு எல்லை. இந்த எல்லையில் பல பகுதிகள் முழுமையாக வரையறுக்கப்படவில்லை அப்படிங்கிறதா இருக்கிற சிக்கல். இதனால் அவ்வப்போது இரண்டு நாட்டு இராணுவத்தினரும் மோதிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. குறிப்பாக ப்ரீவிகியர் கோவில் அமைந்திருக்கிற பகுதியில் அடிக்கடி சண்டை ஏற்படுது. இந்த கோவில் 11ஆம் நூற்றாண்டை சார்ந்த ஒரு பழங்கால இந்து கோவில். இந்த கோவில் இருக்கு இல்லையா, இந்த பகுதிங்கிறது கம்போடியா மற்றும் தாய்லாந்து நாடுகளை பிரிக்கக்கூடிய இயற்கை எல்லையாக இருக்கக்கூடிய டாங்ரேக் மலைத்தொடரில் அமைந்திருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த கோவிலை இரு நாடுகளும் சொந்தம் கொண்டாடி வருகின்றன. அதனால் அடிக்கடி தகராறு ஏற்பட்டு 1962ஆம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த பிரச்சனை போகுது. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில் கோவில் கம்போடியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு தீர்ப்பு வருது. ஆனாலும் கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதியினுடைய உரிமை யாருக்கு அப்படிங்கிறதுல தெளிவான ஒரு வரையறையை அளிக்கவில்லை அந்த நீதிமன்றம். 1907ஆம் ஆண்டு பிரெஞ்சுக்காரர்களால் வரையப்பட்ட ஒரு வரைபடம் ப்ரீவிகியர் கோவிலை கம்போடியாவுடைய எல்லைக்குள் இருப்பதாக காட்டுது. தாய்லாண்டை பொறுத்த வரைக்கும் இந்த வரைபடம் தவறு அப்படின்னு சொல்லி வந்துச்சு. ஆனால் கம்போடியா அரசு வரைபடத்தை ஏற்றுக்கொண்டது. இந்த வரைபடத்தின் அடிப்படையில் தான் சர்வதேச நீதிமன்றமும் கம்போடியாவுக்கு ஆதரவாக தீர்ப்பை கொடுத்துச்சு. சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தாய்லாந்து நாட்டு அரசோ மக்களோ முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். எப்போதுமே பதற்றத்தினுடைய இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் கடந்த மே மாதம் முதல் மீண்டும் மோதல் வெடிச்சிருக்கு. தாய்லாந்து, கம்போடியா மற்றும் லாவோஸ் ஆகிய 3 நாடுகளுடைய எல்லைகள் சந்திக்கக்கூடிய இந்த எமரால்டு முக்கோணம் சொன்னோம் இல்லையா, எமரால்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய சர்ச்சைக்குரிய பகுதியில் இரண்டு நாடுகளுடைய படைகளுக்கும் இடையே மோதல் ஏற்படுது. இதில் ஒரு கம்போடிய வீரர் கொல்லப்பட்டார். இந்த சம்பவம் இரு நாடுகளின் உறவில் விரிசலை அதிகரிக்குது. இது கடந்த மே மாதத்தில் நடந்தது. சமீபத்தில் தாய்லாந்து இராணுவத்தை சார்ந்த எல்லை பாதுகாப்பு வீரர்கள் 5 பேர் நிலக்கண்ணிவெடி தாக்குதலில் காயமடைகிறார்கள். இது கம்போடியாவால் புதிதாக பதிக்கப்பட்ட நிலக்கண்ணிவெடிகள் அப்படின்னு தாய்லாந்து குற்றம் சாட்டி வருகிறது. ஆனால் கம்போடியாவோ அந்த நிலக்கண்ணி வெடிகள்லாம் பழைய போர்களிலிருந்து எஞ்சியவை, நாங்கள் இப்போ புதுசாக எதுவும் வைக்கலை அப்படின்னு சொல்லுது. இந்த நிலக்கண்ணி வெடி சம்பவத்தை தொடர்ந்து தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையில் மோதல் அதிகமாகுது. அப்போ கம்போடிய தூதரை வெளியேற்றுது தாய்லாந்து. பல பார்டர் போஸ்ட்டுகளையும் மூடுறாங்க. இதுக்கு பதிலடியாக கம்போடியா என்ன செய்யுதுன்னா தாய்லாந்துடனான உறவுகளை குறைத்து கொண்டே வருது. பாங்காங்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய தூதரக ஊழியர்களில் பெரும்பாலானோரை திரும்ப அழைத்து கொண்டது. இப்போ தாய்லாந்து திரைப்படங்கள் மற்றும் நாடகங்களை ஒளிபரப்புவதற்கு கம்போடியா அரசு தடை விதிக்குது. அதே போல் தாய்லாந்திலிருந்து கொண்டு வரப்படக்கூடிய காய்கறி மற்றும் பழங்களும் கூட கம்போடியா தடை செய்திருது. இந்த நிலைமையில தான் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கிலிருந்து சுமார் 360 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய தேஃப்ரோம்ங்கிற ஒரு இடத்துல மோதல் வெடிக்குது. இந்த சர்ச்சைக்குரிய எல்லையில் தாய்லாந்தினுடைய 6 F-16 போர் ரக விமானங்களில் ஒரு விமானம் கம்போடியாவினுடைய இராணுவ இலக்கை அழித்ததாக தாய்லாந்து இராணுவம் தெரிவிக்குது. இருநாட்டு எல்லையில் இருக்கக்கூடிய 86 கிராமங்களை சார்ந்த சுமார் 40,000 தாய்லாந்து மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. கம்போடியாவின் தாக்குதலில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறதாக தாய்லாந்து அரசு சொல்லுது. கம்போடியாவின் இராணுவ இலக்குகள் வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டு அழிக்கப்படும் அப்படின்னும் தாய்லாந்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்க. இந்த எல்லை பிரச்சனை தாய்லாந்தின் உள்நாட்டு அரசியலையும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த மாதம் தாய்லாந்து பிரதமர் ஷினபத்ரா கம்போடிய செனட் தலைவர் ஹூன்சனோட தொலைபேசியில் உரையாடிய போது அவரை அங்கிள் அப்படின்னும் தனது நாட்டு இராணுவ தளபதியை எதிரின்னும் குறிப்பிட்டதாக கசிந்த ஆடியோ ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தாய்லாந்து இராணுவத்தை அவமதிக்கும் செயல் அப்படின்னு அரசியல் தலைவர்கள் கடுமையாக கண்டனம் தெரிவித்தாங்க. இந்த சர்ச்சையை தொடர்ந்து அரசியலமைப்பு நீதிமன்றம்
பிரதமரை தற்காலிகமாக இடைநீக்கம் செய்து உத்தரவிட்டது. இந்த செய்தியை நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோதல் அதிகரித்ததை தொடர்ந்து கம்போடிய பிரதமர் ஹன்மானெட் 2026 முதல் கட்டாய இராணுவ சேவை அமல்படுத்தப்படும் அப்படின்னும் இது தேசிய பாதுகாப்புக்கு அவசியம் அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாரு. தாய்லாந்து கம்போடியா நாடுகளிடையே ஏற்கனவே பல மோதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன். குறிப்பாக 2008ஆம் ஆண்டில் கம்போடியா என்ன செய்கிறாங்கன்னா ஃப்ரீவிகர் கோயிலை யுனெஸ்கோவுடைய உலக பாரம்பரிய தலமாக பதிவு செய்ய முயற்சி செய்து கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய சர்ச்சைக்குரிய பகுதியில் கம்போடியாவினுடைய ஆதிக்கம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி இதற்கு தாய்லாந்து கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது. தாய்லாந்தினுடைய எதிர்ப்பையும் மீறி ஃப்ரீவிகர் கோயிலுக்கு யுனெஸ்கோ கலாச்சார அங்கீகாரத்தை கொடுத்துச்சு. அதுக்கு பிறகு இரு நாடுகளுக்கும் இடையே எல்லை பகுதியில் இராணுவ மோதல்கள் வெடித்தன. 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி 4 அன்று தாய்லாந்து மற்றும் கம்போடியாவுடைய எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பூமாகுவாஹில் அப்படிங்கிற ஒரு இடத்துல சர்ச்சைக்குரிய ஒரு இடம், அந்த இடத்துலையும் பெரும் மோதல் வெடிச்சிச்சு. பீரங்கி தாக்குதல் நடந்தன. இதில் தாய்லாந்து பொதுமக்கள் மற்றும் வீரர்கள் உயிரிழந்திருக்காங்க. கம்போடியாவும் உயிரிழப்புகளை சந்தித்தது. இரு நாடுகளும் பரஸ்பரம் குற்றம் சாட்டி கொண்டன. இது 2011. அதே போல் 2011 ஏப்ரல் மாதத்தில் மீண்டும் ஒரு முறை மோதல்கள் அதிகரித்தது. ஒரு வாரம் நீடித்த இந்த மோதல்களில் பல பொதுமக்கள் மற்றும் வீரர்கள் கொல்லப்பட்டாங்க. ஆயிரக்கணக்கானோர் தங்களுடைய வீடுகளை விட்டு வெளியேற நேரிட்டது. இந்த காலகட்டத்தில் மட்டும் சுமார் 36,000 மக்கள் இடம்பெயர்ந்திருக்காங்க. நிலைமை மோசமானதுனால ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய உதவியை கம்போடியா நாடியது. இரு நாடுகளும் தொடர்ந்து மோதல் போக்கை கடைபிடித்ததால் 2013ஆம் ஆண்டு சர்வதேச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பை தெளிவுபடுத்தியது. என்ன சொன்னுச்சு அப்படின்னா, ஃப்ரீவிகர் கோயில் அமைந்திருக்கக்கூடிய மலையின் முனை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய நிலப்பகுதிங்கிறது கம்போடியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு அப்போது ஐசிஜே உறுதிப்படுத்துது. இஸ்ரேல் ஹமாஸ் போர், யுக்ரைன் ரஷ்யா போர் அப்படின்னு பல போர்களில் சிக்கி அப்பாவி பொதுமக்கள் பலியாகி வரக்கூடிய சூழலில் மற்றொரு போரா அப்படின்னு உலக மக்கள் அதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் இப்போது கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையிலான மோதலாக இது பார்க்கப்படுது. ஆனால் இந்த மோதல் பெரிதாக வெடிக்காது அப்படின்னு பார்க்கப்படுது. ஒரு கன்னிவெடி வெடித்து அதன் மூலமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் அல்லது அதன் மூலமாக ஏற்பட்ட பதற்றம் அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையே இப்போ ஒரு போர் முழுநேர போராக மாறிவிடுமோ அப்படிங்கிற கவலை ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த போர் பெரிய அளவுக்கு இருக்காது, தொடர்ச்சியான மோதல்கள் தான் இருக்கும் அப்படிங்கிறதும் பார்வையாக இருந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.